அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் ஆக்சுவலாக இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஐடியா ஜென்ரலாக சொல்லிடுறேன். அப்புறம் பர்டிகுலராக இந்த என்னங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இதை எப்படி லிங்க் பண்ணி படிக்கணும்னா, நம்ம ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா செட்டுனா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. வாட் இஸ் எ செட்? ஓகேவா? செட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வரும். இப்படிப்பட்ட செட்டு, அப்படிப்பட்ட செட்டு, சிங்கிள்டன் செட்டு, எம்டி செட்டு, சப் செட்டு இப்படி நிறைய வரும். அப்படி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 செட்டை எடுத்து லிங்க் பண்ணுவாங்க. இதையும் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி ரிலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் வரும். அப்போ இதான் வந்து பேசிக் ஐடியா. வந்து ஒரு கான்செப்ட்டு, ஒரு செட்டு அல்லது அதோட சேர்த்து சம் ஆப்பரேஷன். இது ஃபர்ஸ்ட் கேஸு. அதுக்கப்புறம் அதோட டைப்ஸு. இதுலேருந்து இதோட டைப்ஸு. ஓகேவா? நம்ம வந்து குரூப்னா நீங்க இப்படி புரிஞ்சுக்கிறணும். குரூப்னா என்னன்னு முதல்ல சொல்றாங்க. அப்புறம் குரூப்ல வந்து என்னென்ன வகையான குரூப்ஸ் இருக்கு. ஃபைனைட் குரூப் இருக்கு. என்ன இருக்குன்னா, இன்ஃபைனைட் குரூப் இருக்கு. சைக்ளிக் குரூப் இருக்கு. அந்த மாரி வர்றோம். அப்புறம் அதிலேயே சப் குரூப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப அடுத்த லெவல் என்ன? 2 குரூப் எடுத்துக்கிறணும். அப்ப 2 குரூப்பை எப்படி கம்பேர் பண்றது? ஸோ இதான் வந்து உங்களுக்கு பேசிக் ஐடியா. இதே ஆர்டர்ல தான் நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும். வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். வெக்டார் ஸ்பேஸை பத்தி படிப்போம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அல்லது படிச்சிருப்போம் இல்லையா? பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ் பார்ப்போம். சப்ஸ்பேஸ்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? 2 வெக்டார் ஸ்பேஸ் எடுத்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். ஜென்ரல் கான்செப்ட்டே இதுதான். இப்படி தான் போகும். இப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 குரூப்ஸ் எடுத்துக்கிற போறோம். ஜிங்கிறது ஒரு குரூப்பு. ஜி பாருங்கிறது வேற ஒரு குரூப். என்ன நினச்சக்கூடாதுன்னா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜி நினச்சிடக்கூடாது. இது வந்து இன் ஜென்ரல் நீட் நாட் பி சேம். சேமாவும் இருக்கலாம். நம்ம ஜென்ரலா பேசும்போது 2 வந்து எனி 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 2 சப் குரூப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜியும் ஜி பாரும் எனி 2 குரூப்ஸ். மே ஆர் மே நாட் பி சேம். அந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, இங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். சரியா? இங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். அந்த 2ம் சேமா இருக்கும்னு அவசியம் இல்ல. ரைட்? சேமாவும் இருக்கலாம். பட் சேமா இருக்கும்னு அவசியம் இல்ல. இப்போ சப்போஸ் இங்கே இருக்கிறது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு சர்க்கிள் இப்படி போட்டுக்கிறேன். இங்க இருக்குது ஒரு ஸ்டார்ன்னு போட்டுக்கிறேன். நம்ம சாய்ஸ் தான். என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஸோ இதிலேருந்து இதுக்கு இந்த ஜிங்கிற செட்லேருந்து ஜி பார்ங்கிற ஒரு செட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அதோட பேர் வந்து நான் பை அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பையில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 2 எலமெண்ட் எடுக்கணும். ஏன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் ஒரு எலமெண்ட் எடுத்து செக் பண்ண மாட்டோம். குரூப்னு வந்தாலே ஆப்பரேஷன் வேணும் இல்லையா? அப்போ ஆப்பரேஷன் வேணும்னா ஒரு எலமெண்ட் ஆப்பரேட் பண்ண முடியாது. அப்போ 2 எலமெண்ட் வேணுமா? அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அப்போ இங்கே 2 எலமெண்ட் எடுக்கணும். மேபி அது வந்து ஒரு ஏ, இது வந்து ஒரு பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஏ எடுக்கிறேன், இங்கே ஒரு பி எடுக்கிறேன். இங்கே ஆப்பரேஷன் என்ன? இந்த ஸ்மால் சர்க்கிள். அப்போ நடுவில் சர்க்கிள் போடணும். ஓகே. இப்போ இதோட வேல்யூ ஏ ஏ சர்க்கிள் பி எங்கே இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல இங்கே இருக்கும். மேபி இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இந்த இடம். இதான் வந்து ஏ சர்க்கிள் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே இப்போ டொமைனில் பேசிகிட்டு இருக்கோம். கோடொமைனுக்கு அப்படியே போவோம். இந்த ஏக்கு கரஸ்பாண்டி இங்கே என்ன இருக்குன்னா, பை ஆஃப் ஏ இருக்கும். இந்த பிக்கு கரஸ்பாண்டி இங்கே என்ன இருக்குன்னா, பை ஆஃப் பி இருக்கும். அது ஃபங்க்ஷன் தான் அது. ஃபங்க்ஷன்லாம் நம்ம செக் பண்ண வேணாம். ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் கொடுத்தது போக இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். அப்புறம் ஏ சர்க்கிள் பிக்கு என்ன இருக்குன்னா, பை ஆஃப் ஏ சர்க்கிள் பி இருக்கும். எல்லாமே பைன்னு போட்டோம்னா இது எங்கே இருக்குன்னா, கோடொமைனில் இருக்கும். இப்போ நான் என்ன பார்க்கணும்னா, இந்த பை ஆஃப் ஏ சர்க்கிள் பியும், இங்கே பை ஆஃப் ஏ அண்ட் பை ஆஃப் பின்னு 2 எலமெண்ட் இருக்கு பாருங்க. பை ஆஃப் ஏன்னு ஒரு எலமெண்ட், பை ஆஃப் பின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. இந்த 2 எலமெண்ட்டையும் நான் ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேஷன் இங்கே என்னது? ஸ்டார். பை ஆஃப் ஏ ஒரு எலமெண்ட், பை ஆஃப் பி ஒரு எலமெண்ட். அதை இங்கே நான் போடுறேன். இந்த 2க்கு இடையில என்ன? ஸ்டார். அப்போ எனக்கு இந்த பை ஆஃப் ஏ சர்க்கிள் பியும், பை ஆஃப் ஏ ஸ்டார் பை ஆஃப் பியும் ஈக்குவலாக வரணும். அப்படி ஈக்குவலாக வந்துச்சுன்னா, இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லையா? ஃபங்க்ஷன் தான். அதில் ஸ்பெஷல் டைப்பாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா ஹோமோமார்பிசம். அப்போ ஹோமோமார்பிசத்தோட டெஃபினிஷன் இதுதான். நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஹோமோமார்பிசம்ங்கிறப்ப அந்த ஆப்ரேஷன் பேஸ்டு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ரேஷன் பேஸ்டாக இருக்கணும். டொமைனில் நீங்கள் 2 எலமெண்ட் எடுத்தீங்கன்னா டொமைனில் இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணணும். கோடொமைனில் 2 எலமெண்ட்டை பற்றி பேசுனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆப்ரேட் பண்ணணும். மாற்றி பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் வெறும் எலமெண்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஆப்ரேஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ இந்த ப்ராப்பராக இந்த டெஃபினிஷன் பாருங்கள். இதான் நமக்கு டெஃபினிஷன். இதில் சிம்பிள் எதுவும் இல்லாமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ஒரு ஏ டாட் பி அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கும்.
நம்ம இதை கொஞ்சம் இந்த மாதிரி நான் மேலே எழுதுன மாதிரி நம்ம எழுதி பார்த்து புரிஞ்சுட்டு வரணும். இப்படி வந்துட்டோம்னா ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆஃப் ஏபின்னு இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க ஆப்ரேஷன் என்னென்னா இந்த டொமைன் ஜியில் இருக்கிற ஆப்ரேஷன். இங்கே பை ஆஃப் ஏ டாட் பை ஆஃப் பின்னு போட்டிருப்போம். இது எங்கே இருக்கிற ஆப்ரேஷன்? ஜி டேஷில் இருக்கிற ஆப்ரேஷன். ஸோ ஃபார் ஆல் ஏபி ரெண்டு பர்டிகுலர் எலமெண்ட் கிடையாது. இங்கே ஏபிங்கிறது எனி டூ எலமெண்ட்ஸ். ஸோ டொமைனில் எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் சரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் அல்லது மேப்பிங்கு பேர் ஹோமோமார்பிசம். அந்த குரூப்ஸை எப்படி சொல்லலாம்னா ஜி இஸ் ஹோமோமார்பிக் டு ஜி டேஷ் அல்லது ஜி பார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டெஃபினிஷன், ஹோமோமார்பிசம் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன். அடுத்து ஐசோமார்பிசம் வந்தால் அது மொதல் ஹோமோமார்பிசமாக இருக்கணும், அது போக பைஜெக்டிவாக இருக்கணும், அதாவது 1 1 on 2 இருக்கணும். ஐஎன் எஸ்டெயின் புக்கில் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ரெண்டாவது கண்டிஷன் பை இஸ் 1 to 1 மட்டும்தான் போட்டிருப்பாரு, ஆன் 2 சேர்த்துருக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க, ஓகேவா? பட் இன் ஜென்ரல் ஐசோமார்பிசம் அப்படின்னாலே பை வந்து பைஜெக்டிவாக தான் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு குரூப்பை எடுத்துக்கிட்டு அது ஐசோமார்பிக் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ரெண்டு குரூப்புக்கும் இடையில ஒரு ஐசோமார்பிசம் இருக்குன்னு சொன்னால் போதும். நல்லா வார்த்தை சொல்கிறேன், ஒரு ஐசோமார்பிசம் இருக்குன்னு சொன்னால் போதும். அந்த ரெண்டுக்கும் இடையில டிஃபைன் பண்ணுற எல்லா மேப்பிங்குமே ஐசோமார்பிசமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ ரெண்டு குரூப் எடுத்துகிட்டு ரெண்டுமே ஐசோமார்பிக்காக இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ஒன்று ஐசோமார்பிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஜிக்கும் ஜி டேஷ்க்கும் இடையில இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே ஐசோமார்பிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெர் இஸ் அன் ஐசோமார்பிசம் ஆஃப் ஜி ஆன் டு ஜி டேஷ். அந்த கேஸில் இந்த மாதிரி எழுதுவோம். நோட்டேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அல்லது சில புக்கில் 2 லைன் மாதிரி போட்டிருப்பாங்க அல்லது 3 லைன் போட்டிருப்பாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐசோமார்பிக் டு ஜி டேஷ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின் நேச்சுரலாகவே என்ன வரும்னா இந்த மாதிரி ஹோமோமார்பிசம் ஐசோமார்பிசம் படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ரெண்டு குரூப் வந்து ஐசோமார்பிசம் சொல்லிட்டிங்கன்னா அதோட பிஹேவியர் இல்லையா அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். மீனிங் வந்து அதுதான். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னைய பற்றி சொல்கிறேன் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ ஒரு குரூப்புக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஒரு ஐசோமார்பிக் குரூப் சொல்லிட்டிங்கன்னா அந்த குரூப்பை பற்றி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதோட அப்ளிகேஷன் அல்லது யூஸ் அப்படிங்கிறது. அப்புறம் இதெல்லாம் வந்து மேலோட்டம் அப்படியே கேட்கலாம், நார்மல் எக்ஸாமில் கேட்கலாம். ஹோமோமார்பிசம் 1 to 1 ஹோமோமார்பிசம். ஹோமோமார்பிசத்து கூட 1 to 1 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம். ஒன்றுனா மோனோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மோனோமார்பிசம் அப்படின்னு வந்துடும். ஆன் டு ஹோமோமார்பிசம் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கேட்பாங்களா நினச்சி படிக்காதீங்க. இன் பர்டிகுலர் டிஆர்பி செட் எக்ஸாமில் ஓகேவா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எபிமார்பிசம்லாம் கேட்டிருக்காங்க. அது எதுக்கு எதுன்னு பார்த்துங்க, நம்மளுக்கு சம்டைம் குழப்பிடும். ஒன்றுனா மோனோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து தெரிஞ்சிடும். ஆன் டு அப்படின்னா எபிமார்பிசம். ஒரு ஹோமோமார்பிசம் ஜி டு இட் செல்ஃப், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துறாங்க, எண்டோமார்பிசம். அதே மாதிரி ஐசோமார்பிசம் எ குரூப் டு இட் செல்ஃப், ஜியிலேருந்து ஜிகே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது ஐசோமார்பிசம் இருக்குன்னா இதுக்கு பேர் ஆட்டோமார்பிசம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஆட்டோமார்பிசம் கான்செப்ட். ஆட்டோமார்பிசம் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சரி, இது கொஞ்சம் ரிசல்ட் இருக்கட்டும். அப்படி ரிசல்ட்டாக பார்த்தா போர் அடிக்கும். நான் கொஞ்சம் அடுத்து சம்மு மாதிரி வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எப்போவுமே நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். இப்போ வந்து இஜெட் கமா ப்ளஸ் கையில் கொடுத்துட்டாங்க, 2z கமா ப்ளஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பக்கமே ஆர்டினரி அடிஷன் ஆப்ரேஷன். இந்த ரெண்டு குரூப்பும் இல்லையா, குரூப்பு தான், அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து இஜெட்டுங்கிற செட்டு, இது 2zங்கிற செட்டு. அதுக்கு வேணால் பேர் வந்து நம்ம ஈஸியாக இருக்குனால என்ன பண்ணிக்கிறோம்னா ஈன்னு வச்சுக்கிறோம். 2z தான் ஈன்னு வச்சுக்கிறோம், ஈன்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஐசோமார்பிக் டு ஈச் அதர் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன், எஃப்ஓ பையோ ஏதோ ஒரு பேர்லாம் நம்மளாம் வைக்கிறது தான். எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஹோமோமார்பிசமாக இருக்கணும், 1 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா இஜெட்டும் 2z என்னவாயிரும் அப்படின்னா ஐசோமார்பிக் டு ஈச் அதர். ரெண்டு குரூப் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் ஐசோமார்பிசம் அப்படின்னு பேர். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ்னு என் நோட்டேஷன்லாம் கொடுத்துட்றோம். இஜெட் ஈங்கிறது ஈவன் செட் ஆஃப் ஈவன் இன்டிஜர், இஜெட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சதான், குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ். ஒரு மேப் நான் டிஃபைன் பண்ணுறேன். எஃப்லேருந்து எஃப் ஃப்ரம் ஜி டு இ சச் தட்
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இஜெட். இது 0. ஓகேவா? இங்கே இருக்கிற 0. இந்த இஜெட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே 0க்கு மேப் ஆகுதுன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்படி அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ எல்லாம் மொத்தம் இந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் 0க்கு மேப் ஆகுது. ஓகேவா? இப்போ இது வந்து ஐசோமார்பிசமா அப்படின்னு பார்க்கணும். நான் இன்னும் ஆன்சருக்கு போகல. இதை நான் ப்ரூவ் பண்ணலை. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறக்கா வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுக்கு வரல நான் இன்னும். எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்னு. சரி, ஹோமோமார்பிசம் இருக்குமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஹோமோமார்பிசம் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே 2 எலமெண்ட் எடுக்கணும். ஏன்னு ஒரு எலமெண்ட், பின்னு ஒரு எலமெண்ட். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எடுப்பேன். சரியா? இதோட மீனிங் என்னென்னா, ஆக்சுவலாக இங்கே ஏ இருக்கும், இங்கே பி இருக்கும், ஏ ப்ளஸ் பி இதில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து குரூப் இல்லையா? குரூப் வந்து க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? சரி, இப்போ இந்த மேப்பிங்கோட அர்த்தம் என்னென்னா, ஏவும் 0க்கு தான் மேப் ஆகும், பியும் 0க்கு தான் மேப் ஆகும், ஏ ப்ளஸ் பியும் 0க்கு தான் மேப் ஆகும். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன். என்ன வரும்னா 0 தான் வரும். 0 தான் வரும். அடுத்து நான் என்ன செய்கிறேன்னா, எஃப் ஆஃப் ஏ என்னன்னு தனியாக கண்டுபிடிக்கிறேன். அதுவும் 0 தான் வரும், இப்போ நான் சொன்ன மாதிரி. அப்புறம் எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறேன். அதுவும் 0. இந்த 2 மட்டும் ஆட் பண்ணுவோம். இந்த 2 மட்டும். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. 0 ப்ளஸ் 0 என்ன வந்துடும் நமக்கு? 0ன்னு வந்துடும். அப்போ நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றேன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 ஃபார் ஆல் எக்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு பேர் 0 ஃபங்க்ஷன் ஆர் 0 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சாரி, 0 ட்ரிவியல்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் இதுக்கு பேர். ஃபங்க்ஷனில் சொன்னோன்னா இது பேர் 0 ஃபங்க்ஷன். அப்போ எனக்கு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பின்னு வந்துருச்சா? ஏபி வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்? ஆர்பிட்ரியாக தான் எடுத்திருக்கேன். பர்டிகுலர் வேல்யூ எடுக்கல. அதனால் இது வந்து ட்ரூ. அப்போ இந்த மேப்பிங் என்ன சொல்லிடலாம்னா ஹோமோமார்பிசம்னு சொல்லிடலாம். அப்போ எஃப் இஸ் ஹோமோமார்பிசம். ஸோ ஹோமோமார்பிசத்தில் பிரச்சனை இல்லை. எஃப்ங்கிறது ஹோமோமார்பிசம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னா ஹோமோமார்பிசம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? பைஜெக்டிவ் சொல்லணும். கரெக்டாக? பைஜெக்டிவ் சொல்லலான்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, டயக்ராம் பார்த்தாலே எல்லாமே 0க்கு தான் மேப் ஆகுது இல்லையா? அப்போ அது 1 to 1 கிடையாது. ஓகேவா? எஃப் இஸ் இந்த ஃபங்க்ஷன் நான் பேசியிருக்க எல்லாமே இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் 0 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இதை இப்போதைக்கு மறந்துடுங்க. இந்த ஐசோமார்பிக் டு 2z போட்டுருக்க இப்போதைக்கு மறந்துடுங்க. z to e இடையில ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்னு டிஃபைன் பண்ணி அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். எஃப் வந்து 1 to 1 கிடையாது. அப்படின்னால ஐசோமார்பிசம் இருக்காது. ஓகேவா? சரி, ஆன் டூ இருக்குமான்னு பார்த்தோம்னா ஆன் டூக்கு என்ன அர்த்தம்? கோடமைனில் இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். இங்கே 0வை தவிர வேறு யாருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கங்க. 2 வந்து எங்கே இருக்கும்? 2zல இருக்கும். ஆனால் இதுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. ஏன்னா எல்லா எலமெண்ட்டுமே எங்கே போய் மேப் ஆகுதுன்னா 0க்கு மேப் ஆகுது. அப்போ நாட் 1 to 1, நாட் ஆன் 2. ஓகேவா? அதனால் அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் 0 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணேன்னா அது வந்து எனக்கு என்ன கிடையாதுன்னா ஐசோமார்பிசம் கிடையாது. ஆனால் உடனே என்ன சொல்லிடக்கூடாதுன்னா இஜட் இஸ் நாட் ஐசோமார்பிக் டு 2zன்னு சொல்லிடக்கூடாது. மெயினாக அதுக்காக தான் நான் இப்படி எடுத்தது. ஓகேவா? நம்ம வந்து அந்த இஜட்டுக்கும் 2zக்கு இடையில ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஒரே ஒரு ஃபங்க்ஷனை காமிச்சு அதனால இது ஐசோமார்பிசம் கிடையாதுன்னு சொல்லிடக்கூடாது. எந்த ஐசோமார்பிசமே எந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் ஐசோமார்பிசமாக இருக்காது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணாதான் அந்த 2 குரூப் வந்து ஐசோமார்பிசம் கிடையாது, ஐசோமார்பிக் கிடையாது அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஃபினிஷனை மாற்றுறேன். அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் மீன்ஸ் அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் கொஞ்சம் வேறு கலர் எடுத்துக்கிறேன். இந்த 0 போட்டதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு போட்டுக்கிறேன். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இஜட். ஓகே, இப்போ டெஃபினிஷனை மாற்றிடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு மாற்றிட்டோமா? இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ஹோமோமார்பிசமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். வந்து வெல் டிஃபைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வெல் டிஃபைன் என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது கரெக்டானு பார்க்கணும். சம்டைம் வந்து அதுலேயே பிரச்சனை வந்துடும். அதுக்கு என்ன சார் செக் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு வரணும். ஆனால் இதில் ஒரு குழப்பம் வரும் நமக்கு. 1 to 1க்கு இதே மாதிரி சார் இருக்கும் அப்படின்னா 1 to 1க்கு என்ன பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொண்டு வருவோம். சரியா?
ரெண்டும் வந்து வேறு வேறு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா வெல் டிஃபைன்டே இல்லைன்னா நம்ம கண்டிஷனே செக் பண்ண முடியாது, அதான் அர்த்தம். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன? இங்கே இங்கே ஒரு எலமெண்ட், இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் வந்து ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகணும் இல்லையா? ஒரே எலமெண்ட் வந்து 2 இதுக்கு மேப் ஆயிடக்கூடாது. அதானே அர்த்தம். அப்படி இருந்தால் ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதுக்காக தான் இதை செக் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ரெண்டுமே சேம் எலமெண்ட்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதோட இமேஜ் எனக்கு எப்படி தான் வரணும்? சேமாக தானே வரணும். வேறு வேறையாக வந்தால் என்ன அர்த்தமாயிரும் பாருங்கள். இதுதான் எக்ஸு, அகைன் இதுதான் ஒய். அப்போ எனக்கு இதோட இமேஜும் சேம் நம்பராக வரணும். ஓகேவா? இதுவும் ஆக்சுவலி இப்போ புரியுறக்கான தனித்தனியாக எழுதியிருக்கேன். பட் சப்போஸ் இது வேறு வேறையாக வந்துச்சுன்னா இது ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். ஏன் ஈக்குவல் டு போட்டு செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கிளியராக புரியணும். அப்போ இது ரெண்டும் ஒன்றா தானே இருக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு இப்படி போட்டிருக்கேன், ஈக்குவல் டு தான் இப்படி போட்டிருக்கேன். இப்படி இருந்தால் தான் ஃபங்க்ஷனாகவே இருக்க முடியும். இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னா தான் இது ஃபங்க்ஷனாகவே இருக்க முடியும். ஏன்னா எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரே எலமெண்ட். கரெக்டாக? ஸோ அதை தான் இங்கே செக் பண்ணுறோம், வேறு ஒன்றும் பண்ணல. ரைட், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுக்கிறோம். நம்மளா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு பக்கமும். இந்த ஸ்டெப் வந்து அதுதான். அப்போ இந்த 2xக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுடலாம் பை டெஃபினிஷன், இங்கே இருக்கிற டெஃபினிஷன் படி. அப்புறம் 2yக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஒய்னு போட்டுடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய்னு வந்துருச்சு. ஸோ வெல் டிஃபைன் வந்துடும். ரேராக தான் அது செக் பண்ண வேண்டியிருக்கும், எல்லாத்துக்கும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இதிலேருந்தே நம்ம 1 to 1 சொல்லிடலாம். கிளியர் 1 to 1 இஸ் கிளியர் பை டேக்கிங் த ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிறோம். நான் கொஞ்சம் இங்கே எழுதுகிறேன். பேக்வேர்டுன்னு போட்டிருக்கதே கரெக்டு தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்படி தான் எடுக்கணும் 1 to 1க்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். அடுத்து என்ன வரும்? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா 2x வரும், எஃப் ஆஃப் ஒய்னா 2y வரும். 2 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொன்னோம்னா 1 to 1. இது மட்டும்தான் வழியா சார்? வேறு ஏதாவது 1 to 1க்கு வழி இருக்கானா? இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணணும், அதாவது இந்த இதை ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு எடுக்கணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் வந்த உடனே 1 to 1 சொல்லிடக்கூடாது. அது வெல் டிஃபைன் செக் பண்ணுறதுக்கு தான். சரி, இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 to 1னா என்ன அர்த்தம்? இது ஏன் இப்படி எடுக்கிறோன்னா, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு இமேஜ், எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது இமேஜஸ் சேம்னு எடுக்கிறோம். நமக்கு என்ன வருது? அந்த எலமெண்ட்ஸ் சேம்னு வந்துருச்சா? அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே 2 இமேஜ் இருக்குன்னா, ஐ மீன் இப்படி எடுத்துருக்கோம் நம்ம. இந்த ரெண்டும் ஒன்றா இருந்தால் இது ரெண்டும் ஒன்றாயிரும் அப்படின்னு சொல்ல வரோன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகும் அப்படின்னு சொல்ல வரோம். 1 to 1 தான் இப்படி சொல்ல வரோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா, 2 வேறு வேறு எலமெண்ட் எடுத்தோம்னா அதோட இமேஜஸும் வேறு வேறையாக இருக்கணும். இது எக்ஸு, இது ஒய். இது வேறு வேறு எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இமேஜஸும் வேறு வேறையாக இருக்கணும். இமேஜ் ஒன்றா ஆனால் என்ன ஆயிரும்? 1 to 1 இருக்காது. இப்போ ஒய் நேரம் இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் டாட்டர் லைனில் போடுறேன். ஒய்யோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனால் என்ன ஆயிரும்? எனக்கு 2 வேறு வேறு எலமெண்ட்டு, ஆனால் இமேஜ் சேமாக இருக்குது. இது ஃபங்க்ஷன் தான், ஆனால் இது 1 to 1 கிடையாது. ஒரு எலமெண்ட் கரஸ்பாண்டிங்காக ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும். அப்படி இல்லை, 2 எலமெண்ட் கரஸ்பாண்டிங்காக ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இப்படி தான் இருக்கணும். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சில இடங்களில் ஒன்றோட இன்னொன்று யூஸாக இருக்கும். ஐ மீன் அந்த அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ 1 to 1 செக் பண்ணிட்டோம். ஹோமோமார்பிசமான்னு பார்க்கணும். ஹோமோமார்பிசத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டொமைனில் 2 எலமெண்ட் எடுத்து டொமைனில் என்ன ஆப்ரேஷனோ அது பண்ணுவோம். நம்ம ஏபின்னு போட்டதுக்கு பதிலாக அங்கே எக்ஸ் ஒய்னு போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஒரு எலமெண்ட் மாதிரி நினச்சிக்கிறணும். இதோட இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னென்னா, என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதோட 2 மடங்கு கொடுக்கும், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனோட வேலை அதுதான். என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதோட 2 மடங்கு, அதாவது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இது வந்து 2 உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். இப்போ 2x + 2yன்னு வந்துடும். இந்த 2x பதில் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்குருவோம், இந்த 2yக்கு பதில் எஃப் ஆஃப் ஒய் போட்டுக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்தோம், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ஹோமோமார்பிசம். இந்த ரீசன் பின்னாடி எழுதியிருக்கோம். இப்போ ஆன்டுவா இருக்கான்னு பார்க்கணுன்னா பேசிக்காகவே பாருங்களேன். ஆக்சுவலாக இங்கே எடுத்தோம்னா எந்த எலமெண்ட் எடுத்தாலும் என்னவா இருக்கும்? ஒரு ஈவன் இன்டிஜராக இருக்கும். கரெக்டு தானே? கோடமையில் எல்லாமே ஈவன் இன்டிஜராக இருக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், அதோட ப்ரீ இமேஜ் கிடச்சிரும். ஓகேவா? அதோட ப்ரீ இமேஜ் கிடச்சிரும். அதான் இங்கே வேர்டிங்ஸில் போட்டிருக்கோம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எஃப் இஸ் ஆன் டு அஸ் எனி ஈவன் இன்டிஜர்
2x would have x as its pre-image. ஓகேவா? இங்கே இருக்கிற கோடமைனில் இருக்கிற ஒரு 2xும் அதோட ப்ரீஇமேஜ் என்ன இருக்குன்னா எக்ஸ்ன்னு இருக்கும். இது ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ இது ஆட் நம்பராக இருக்கலாம் அல்லது ஈவன் நம்பராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு எக்ஸ் எங்கே தான் இருக்கும்? இஜெட்டில் இருக்கும். எனி இன்டிஜர். 1 to 1 சொல்லிட்டோம், ஆன் டூ சொல்லிட்டோம், ஹோமோமார்பிசம் சொல்லிட்டோம். அப்போ இந்த எஃப்ங்கிறது என்னவாயிரும்னா ஐசோமார்பிசம். ஸோ ஒரு ஐசோமார்பிசம் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும். இது என்ன ஆயிரும் அப்படின்னா the two groups z and 2z are isomorphic to each otherன்னு வந்துடும். ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது 2z விட இஜெட்டில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி தான் தோணும். அது கரெக்டு தான். ஆனால் ரெண்டுமே இன்ஃபைனைட்டாக இருந்தால் கூட ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஐசோமார்பிக்காக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபைனைட் செட்டில் நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபைனைட் செட் எடுக்கிறீங்க. 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கிடுவோம். இன்னொன்றில் 1லேருந்து 10 வரைக்கும். ஆனால் ஈவன் இன்டிஜராக எடுத்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். அதில் 10 இருக்கும், இதில் 5 தான் இருக்குன்னு. செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10ல். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்ஃபைனைட்டு. ஒரு பசிபிக் ஓஷன்லேருந்து பாதி தண்ணி எடுத்து இன்னொரு ஓஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமா? ரெண்டும் பெருசாக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அர்த்தம். அதாவது அந்த பாதிங்கிறதே நம்ம இங்கே டிஃபைன் பண்ண முடியாது. ஜென்ரலைசேஷன்னா ரிசல்ட் கேட்குறீங்களா? ஆமாம். அதுக்கேற்ற மாதிரி ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதை ஒரு நிமிஷம் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சப்செட் வந்து அதோட சூப்பர் செட்டுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கலாம். இதில் சூப்பர் செட்டுங்கிறது இஜெட்டு, 2z அதோட சப்செட் தானே. இதில் ஒன்றும் உங்களுக்கு டவுட் இருக்காது. அப்படி இருந்தால் கூட ஐசோமார்பிக்காக இருக்குது ரெண்டும். அதே மாதிரி ஐசோமார்பிசம்ங்கிறது உங்களுக்கு ரிவர்ஸ்லேயே நீங்கள் எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். z இஸ் ஐசோமார்பிக் டு 2z சொன்னாலும் 2z இஸ் ஐசோமார்பிக் டு z அப்படின்னாலும் ஸோ ஒன்று தான். ஓகே, இப்போ இவங்க என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா z, plus is isomorphic to nz, வேறு என்னங்கிறது இன்டிஜர் ப்ளஸ். இது கரெக்டா? இப்படி ஜென்ரலைஸ் பண்ணிடலாமா? அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு என்ன பண்ணணும், ஒரு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணணும். 1 to 1 சொல்லணும், ஆன் டூ சொல்லணும். இருக்குமான்னு பாருங்க. இப்போ சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் அந்த மேலே இருக்க மாதிரி 2 அப்படின்னா என்ன பண்ணோம், 2xன்னு போட்டோம் இல்லையா? அப்போ நான் nz இருக்கனால என்ன பண்ணுறேன், nxன்னு டிஃபைன் பண்ணுறேன். சரியா? இது செக் பண்ணி பாருங்கள். இது வெல் டிஃபைன்டான்னு பார்த்துருவோம். வெல் டிஃபைனாக என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுக்கணும். அப்படியே வந்துடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. n இருக்கிறதுல 2 அவ்வளோதான். சரி, 2 இருக்கிறதுல n. இந்த கேஸில் nx ஈக்குவல் டு nyன்னு வந்துடும். ஸோ f of x ஈக்குவல் டு f of y. கரெக்டாக வந்துருச்சா? வெல் டிஃபைன்டு. அடுத்து வந்து பாருங்கள் 1 to 1 இருக்குமான்னு பாருங்கள். 1 to 1க்கு என்ன பண்ணணும், f of x ஈக்குவல் டு f of yன்னு எடுக்கணும். ப்ரொவைடட் n நாட் ஈக்குவல் 0. அது வேறு சொல்லிடுறேன், ஏன்னா n 0 இருந்தால் சிக்கலாயிரும். யூஸ்வலாக அப்படி எழுதுனதுனால என்ன அர்த்தம்னா n வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்டு தானே? நேச்சுரல் நம்பர் தானே எடுப்போம். நெகட்டிவ் போட மாட்டோம். நெகட்டிவ் போட்டாலும் அது ஈக்குவலண்ட்டாக மாறிடும். அதனால் மீனிங் இதுதான். அப்போ இப்படி எழுதிட்டாலே உங்களுக்கு போதும். என்ன போட வேணாம்னு நாட் ஈக்குவல் 0 போட வேணாம். n பிலாங்ஸ் டு n நேச்சுரல் நம்பர். அப்போ நான் f of x ஈக்குவல் டு f of y அப்படின்னு எழுதுனேன்னா திஸ் இம்ப்ளைஸ் nx ஈக்குவல் டு nyன்னு எழுதுவேன். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் தான், தாராளமாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் x ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். ஸோ 1 to 1 முடிஞ்சு. ஹோமோமார்பிசமும் இருக்கும். வெரி சிம்பிள். நீங்கள் அந்த 2ங்கிற இடத்துல n போட்டுக்குங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ப்ரூஃபில் n into x plus y வந்துடும். nx plus ny that is equal to f of x plus f of y. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இங்கே nxன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தால் அதை n-ஆலேயே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் அங்கே அதோட ப்ரீ இமேஜ் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா கோடமைனில் இப்போ இருக்க எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா nxன்னு இருக்கும். ஸோ இந்த nx கையில் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே xன்னு ஒரு எலமெண்ட் இருக்கும். அப்போ இங்கே என்ன ஒர்க் பண்ணணும்னா n-ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே எக்ஸு கிடச்சிரும். அப்போ இதுவும் கரெக்டு தான். ஆன் டூவும் வந்துடும். அப்போ இது வந்து ட்ரூ. இப்போ நான் கொஸ்டின் மார்க் போட்டேன். இது கரெக்ட், ட்ரூ. ஓகேவா?
நமக்கு இந்த மாதிரி ஹோமோமார்பிசம் அல்லது ஐசோமார்பிசம் கேட்டாங்கன்னா நம்மளால் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். இதில் இது என்ன ஒரு பிரச்சனை வரும்னா ஓகே. இப்போ என்ன பிரச்சனை வரும்னா நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது நாட் ஐசோமார்பிக்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இஜெட்டுக்கும் 2இஜெட்டுக்கு இடையில இப்போ சப்போஸ் இது வந்து நீங்கள் நாட் ஐசோமார்பிக் ப்ரூவ் பண்ணணும்னு இமேஜின் பண்ணிங்க. ஏதோ ரெண்டு இதுன்னு இல்லை, ஒரு ஜீனு ஒரு குரூப் இருக்குது, ஜி டேஷ்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த ரெண்டும் ஐசோமார்பிக் இல்லை, இது போட்டு அடிச்சிடுறேன். எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறது நான்? இப்போ இதுவும் இன்ஃபைனைட் செட்டு, இதுவும் இன்ஃபைனைட் செட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கு இடையில எத்தனை மேப்பிங் டிஃபைன் பண்ண முடியும்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக நான் சொல்ல வர பாயிண்ட்டு? ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஐசோமார்பிசமாக இருந்தால் சில ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை உங்களுக்கு டைரெக்டாக காமிக்கிறேன் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத. ஏன்னா ஒன்றா தேட முடியாது. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் மேப்பிங்காக எடுத்து ஒரு தடவை நம்ம வந்து இது ஐசோமார்பிசம் இல்லை, ஐசோமார்பிசம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும். ஏன்னா அது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோங்கிற பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது இத்தனை தான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை பாருங்களேன். அப்படி கிடையாது. இல்லை இல்லை, 0 மட்டும் அப்படி கிடையாது. இங்கே பாருங்களேன். இப்போ ஆர் ஸ்டார் கமா டாட்டு இஸ் நாட் ஐசோமார்பிக் டு ஆர் கமா ப்ளஸ். இப்போ இது நீங்கள் ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து அது ஐசோமார்பிசம் இல்லை இல்லைன்னு சொல்லணும். பட் அது வந்து ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அப்படியெல்லாம் நம்ம இதுக்கு இடையில எத்தனை ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இப்போ நீங்கள் பாருங்களேன், ஆர் ஸ்டார் கமா டாட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் ஜீரோ ரியல் நம்பர் அண்டர் என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். சரியா? இதில் எத்தனை எலமெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து ஃபைனைட் ஆர்டரில் இருக்கும்? ஃபைனைட் ஆர்டர். இங்கே ஐடென்டிங்கிறது 1. கரெக்டு. ஐடென்டிங்கிறது 1. அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே ஃபைனைட் ஆர்டர் இருக்கும். கரெக்டா? சரி, இங்கே வந்துருங்க அப்படியே. கரெக்டாக சொல்லுங்கள். வாட் அபவுட் -1? -1ஓட ஆர்டர் எங்கே, என்ன ஒரு ஆர் ஸ்டாரில்? அதுவும் ஃபைனைட் தானே? என்ன ஃபைனைட் தான் கேட்டேன், ஒன்றுன்னு கேட்கல. ஃபைனைட் ஆர்டர். ஓகேவா? இது ரெண்டுக்குமே ஃபைனைட் ஆர்டர் இருக்கும். அப்படி இங்கே வாங்க, ஆர் அண்டர் அடிஷனுக்கு வாங்க. இதில் எந்த எலமெண்ட்டுக்கு ஃபைனைட் ஆர்டர் இருக்கும்? ஐடென்டிக்கு மட்டும்தான் இருக்கும். எத்தனை? இதில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஃபைனைட் ஆர்டர் இருக்குது. ஆனால் இங்கே 2 எலமெண்ட்டுக்கு ஃபைனைட் ஆர்டர் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, ஐசோமார்பிசம் தான் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும்ல. மீனிங் புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ சப்போஸ் நான் 2க்கு இடையில ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ணால், இப்போ இந்த டொமைனில் 1 இருக்குன்னு வச்சுங்களேன், இதுக்கு ஃபைனைட் ஆர்டர் இருந்துச்சுன்னா இதுக்கு இமேஜ்னு ஒன்று இங்கே இருக்கணும்ல. எங்கே? ஆரில், கோடொமைனில். இங்கே 6, இங்கே 6 ஸ்டார் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இதுக்கு ஐசோமார்பிசம் ப்ரிசர்வ்ஸ் ஆர்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலமெண்ட்டோட ஆர்டரும் அதோட இமேஜோட ஆர்டரும் சேமாக இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பையா பொண்ணு டிஃபைன் பண்ணால், பையா பொண்ணே டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது மேபி என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ 1ஓட ஆர்டர் ஃபைனைட்டாக இருந்தால் பையா பொண்ணோட ஆர்டரும் ஃபைனைட்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே -1ஓட ஆர்டர் ஃபைனைட். அப்போ பையா -1 எப்படி தான் இருந்திருக்கணும்? ஐசோமார்பிசமாக இருந்தால் ஃபைனைட்டாக தானே இருந்திருக்கணும். ஆனால் ஆர் கமா ப்ளஸை பொறுத்தவரை எத்தனை எலமெண்ட்டுக்கு தான் ஃபைனைட் ஆர்டர் இருக்கும்? ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தானே இருக்கும். ஒன்லி, சும்மா 1 போட்டு எல்வைன்னு போட்டுக்கிறேன். ஒன்லி 1 எலமெண்ட் ஹேஸ் ஃபைனைட் ஆர்டர். உங்களுக்கு மீனிங் புரியுதா? இந்த மாதிரி நான் என்ன சொல்லிடலாம்னா, என்னால் எந்த விதமான ஐசோமார்பிசமும் இந்த 2 செட்டுக்கு இடையில டிஃபைன் பண்ண முடியாது. அதான் இங்கே ரீசன் போட்டிருக்கோம். ஆர் கமா ப்ளஸில் எவரி எலமெண்ட் அதர் தென் ஐடென்டி ஹேஸ் இன்ஃபைனைட் ஆர்டர், வேரஸ் இன் ஆர் ஸ்டார் கமா டாட் அதர் தென் 1, அதர் தென் ஐடென்டி 1, -1 ஆல்சோ ஹேஸ் ஃபைனைட் ஆர்டர். அப்போ இந்த கவுண்டிங் தான் பார்க்கணும் நீங்கள். அது ஏன் சார் கவுண்டிங் பார்க்குறோன்னா இதான் ரீசன் நான் சொன்ன மாதிரி. இப்போ ஆர் ஸ்டாருக்கும் ஆருக்கு இடையில ஒரு மேப்பிங் போட்டோம்னா 1ஓட ஆர்டர் ஃபைனைட்னா பை ஆஃப் 1ஓட ஆர்டரும் ஃபைனைட் தான் வரணும். எப்போனா பைங்கிறது ஐசோமார்பிசமாக இருக்கும்போது. ஓகேவா? இப்போ அது கான்ட்ரடிக்ஷனாக வர்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். இப்படி தான் சொல்ல முடியும். ஓகேவா? எல்லா மேப்பிங்கையும் நம்ம எடுக்க முடியாது. என்ன மேப்பிங் போட்டு ஐசோமார்பிசமாக இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2க்கு இடையில மேப்பிங் இருக்காதுன்னு சொல்ல வரல. 2ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஐசோமார்பிசம் தான் இருக்காதுன்னு சொல்கிறோம்.
ரைட். இந்த மாரி நம்ம அந்த ஐசோமார்பிசத்தோட ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணிருவோம். இங்க என்ன ப்ராப்பர்ட்டி அப்டின்னா, அ ஒரு எலமென்ட்டோட ஆர்டர் சப்போஸ் வந்து நானு ஆர்டர் ஆஃப் ஏ வந்து எம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, ஆர்டர் ஆஃப் பை ஆஃப் ஏ அதாவது அதோட இமேஜ் சேமா இருக்கும். ஆர்டர் ஆஃப் அது வேர்டிங்லயே எழுதுறேன். ஏன்னா நெறைய பிராக்கெட் போடுற மாரி இருக்கும். அதுவும் அதே நம்பர் இருக்கும். இதான் இந்த இது. இத வச்சு தான் நம்ம இங்க எடுத்து வர்றோம். இல்ல அப்படின்னு சொல்றோம். ஐசோமார்பிசம் இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி 2 குரூப்புக்கு இடையில ஒரு ஐசோமார்பிசம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? மோர் தென் 1 இருக்கலாம். பட் நமக்கு தேவை 2 குரூப் ஐசோமார்பிசம்னா 1 இருக்குன்னு சொல்லிட்டா போதும். நம்ம வேலை முடிஞ்சுச்சு. ஐசோமார்பிசம் செக் பண்ணுங்கன்னா 1 இருக்குன்னு சொல்லிட்டா போதும். மோர் தென் இருக்கது, இல்லாதமா இருக்கதும் நமக்கு அந்த இடத்துல பர்ட்டிகுலரா தேவையில்ல. ஓகேவா? ஓகே. இந்த சம் ஆல்ரெடி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து நமக்கு டிஆர்பில கேட்டிருக்காங்க. லாக் எக்ஸ் இங்க பேஸ் வந்து என்னன்னு எடுத்திருக்கோம்? ஈன்னு எடுத்திருக்கோமா? சரி. பேஸ் எக்ஸ்னாலும் சரி, ஈனாலும் சரி. ஐ மீன் 10னாலும் சரி. இங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லாக் எக்ஸ் பேஸ் இ போட்டிருக்கோம். இதே இதில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லாக் எக்ஸ் பேஸ் 10ன்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 2மே ஒரே ஆன்சர் தான் வரும். ஹோமோமார்பிசம்னு கேட்பாங்க. இல்லன்னா ஐசோமார்பிசம்னு கேட்பாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஐசோமார்பிசம்ங்கிறது ஹோமோமார்பிசமோட ஸ்ட்ராங் கண்டிஷன் இல்லையா? அப்ப ஐசோமார்பிசம் இம்ப்ளைஸ் ஹோமோமார்பிசம். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ல ஐசோமார்பிசமே எடுத்து விட்டுட்டு, ஹோமோமார்பிசத்த பத்தி மட்டும் பேசியிருப்பாங்க. ரைட்டா? நம்ம பட் இங்க மெட்டீரியல்ல ஐசோமார்பிசமே ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப அது கண்டிப்பா வந்து ஹோமோமார்பிசமா இருக்கும். இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். நல்ல எக்ஸாம்பிள் இது. நெறைய புக்ல இருக்கும். ஆர் பிளஸ் கமா டாட். இது வந்து என்னன்னா, செட் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஆமா. பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். இங்க ஆப்பரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன். இங்க செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். எல்லா ரியல் நம்பரும் எடுக்கிறோம். அண்டர் அடிஷன். இங்க சப்போஸ் அந்த லாஜிக் படி இங்க வந்தீங்கன்னா, இதுல ஃபைனைட் ஆர்டர்ல எத்தன எலமெண்ட் இருக்கும்னா, ஒரு எலமெண்ட் 1 மட்டும் தான் இருக்கும். மைனஸ் மைனஸ் 1 இதுல இருக்காது. எஸ். அதே மாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, 0க்கு மட்டும் தான் ஃபைனைட் ஆர்டர் இருக்கும். ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள் ஐ மீன் ஆப்போசிட்டா நம்மளால சொல்ல முடியாது. கான்ட்ரடிக்ஷன் இங்க சொல்ல முடியாது. அது கரெக்ட்டா வந்துரும். ரைட். இப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்தோம்னா, லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஒய்ன்னு வந்துரும். அதனால அது வெல் டிஃபைன்ட். அதான் கிளியர்லின்னு போட்டோம். 1 to 1 எடுக்கணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய். எஃப்க்கு பதிலா இங்க தீட்டான்னு பேர் வச்சிருக்கோம். அவ்வளோதான். அது நம்ம சாய்ஸ் தான் அது. தீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டாவின்னு போட்டிருக்கோம். அப்ப 2 பக்கம் லாக் எடுக்கிறோம். 2 பக்கமும் இந்த லாக் ரிமூவ் ஆகணும். ஸோ இ பவர் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துரும். இமேஜஸ் சேம்னு எடுத்திருக்கோம். இம்ப்ளைஸ் த எலமெண்ட்ஸ் ஆர் சேம்னு வந்துருச்சு. அப்போ 1 to 1 வந்துரும். ஆன் 2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒய் பிலாங்ஸ் டு ஆர்ங்கிறது கோடமைன்ல. ஒய் பிலாங்ஸ் டு ஆர்ங்கிறது கோடமைன்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க கோடமைன்ல ஒரு எலமெண்ட் ஒய்ன்னு இருந்தா, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இ பவர் ஒய்ன்னு டிஃபைன் பண்றேன் இங்க. ஓகேவா? அப்ப தீட்டா ஆஃப் இ பவர் ஒய் ஈக்குவல் டு எனக்கு கரெக்ட்டா என்ன வந்துரும்? இந்த ஒய்ங்கிறது வந்துரும். நீங்க ஆக்சுவலா இது ரொம்ப எழுதணும்னு இல்ல. நமக்கு எம்சிக்யூங்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். லாகுக்கு ஆப்போசிட் என்னன்னா இ பவர். ஏன்னா இங்க பேஸ் ஈங்கிறதுனால. இதே பேஸ் 10ன்னு போட்டிருந்தா நீங்க 10 பவர்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப என்னோட வேலை என்னன்னா, இந்த கோடமைன்ல இருக்கிற ஒரு ஒரு ஒய்க்கும் கரஸ்பாண்டிங்கா எனக்கு ஒரு எலமெண்ட் அதாவது ப்ரீ இமேஜ் வந்து இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பார்த்துட்டா போதும். கண்டிப்பா இருக்கும். பை யூசிங் திஸ் டெஃபினிஷன். தீட்டா ஆஃப் இ பவர் ஒய் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற மாரி வந்துரும். அப்ப தீட்டா வந்து ஆன் டு. சப்போஸ் நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு எலமெண்ட்க்கு இல்லைன்னு சொல்லிட்டா போதும். எல்லாத்தையும் நீங்க ஜெனரலா ப்ரூவ் பண்ண வேணாம். பட் இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த மாரி ஜெனரலா யோசிக்கணும். எந்த ரியல் நம்பர் வேணாலும் எடுத்துக்கங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க போணும் அப்படின்னா, அத இ பவர்ல தூக்கி போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 0 இருக்கும் கோடமைன்ல. இங்க 0 இருக்கும். ஓகேவா? இந்த 0வுக்கு எங்க எது கரஸ்பாண்டிங் எலமெண்ட் என்னன்னா 1. நான் ரிவர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். எப்படி நான் சொல்றேன்னா, இ பவர் 0 போடணும். அப்ப இ பவர் 0 வந்து 1 வந்துரும். இப்படி டைரக்ட்டா பாருங்களேன். பை டெஃபினிஷன் வைஸ் இது கரெக்ட்டா சார்னா, தீட்டா ஆஃப் 1. தீட்டா ஆஃப் 1 என்ன வரும்? லாக் 1. லாக் 1ங்கிறது 0. கரெக்ட்டா வந்துரும். ஸோ இங்க என்ன நம்பர் எடுத்தாலும் சரி, ஈவன் நீங்க நெகட்டிவ் நம்பர் கூட இங்க எடுங்க. ஏன்னா இங்க ஆர், பிளஸ் தானே போட்டிருக்காங்க. -2 கூட எடுத்துக்கங்க. -2 கரஸ்பாண்டிங் இங்க என்ன இருக்குன்னா, இ பவர் -2 இருக்கும். மறந்துடக்கூடாது. இ பவர் -2 பாசிட்டிவ். சரியா? இ பவர் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்.
ஓகே. இப்போ இங்கே e பவர் -2 இருக்கு. ரிவர்ஸில் இப்படி செக் பண்ணி பாருங்க. அப்போ லாக் ஆஃப் e பவர் -2 என்ன வரும்? -2 வந்துரும். ரைட்டா? அப்போ நீங்க என்ன எலமெண்ட் எடுத்தாலும் சரி, √2ன்னு எடுத்தாலும் சரி, அல்லது பைன்னு எடுத்தாலும் சரி, ஏன்னா ரியல் நம்பர் இல்லையா? எது வேணாலும் வரலாம். லாக் 7 எடுத்தாலும் சரி, எதுனாலும் சரி, அது தூக்கி e பவர்ன்னு போடுங்க. அது ப்ரீ இமேஜா மாறிடும். ஸோ ஃபார் எவரி எலமெண்ட் இன் த கோடமைன் தேர் எக்ஸிஸ்ட் எ ப்ரீ இமேஜ். ப்ரீ இமேஜ் இல்லாம எந்த எலமெண்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அதனால இது ஆன்டு ஆயிரும். இப்போ ஹோமோமார்பிசத்துக்கு வருவோம். அதுவுமே ஈஸியா வந்துரும். தீட்டா ஆஃப் xyன்னு எடுக்கிறேன். இந்த xyயை நீங்க ஒரு எலமெண்ட்டா பார்க்கணும் இந்த இடத்துல. அப்ப இங்க நம்ம இந்த மேப்பிங்கோட வேலை என்னன்னா, உள்ள இருக்கிற இன்புட்டுக்கு லாக் எடுக்கணும். ஸோ லாக் எடுத்தாச்சு. நமக்கு தெரியும் லாக் ஆஃப் mn ப்ராடக்ட்ல இருந்து என்ன பண்ணோம்னா, லாக் m பிளஸ் லாக் n எழுதலாம். இந்த லாக் x தீட்டா ஆஃப் xன்னு போட்டுக்குருவோம். இந்த லாக் y தீட்டா ஆஃப் yன்னு போட்டுக்குருவோம். இதை மட்டும் பாருங்க அப்படி கரெக்டா. பை ஆஃப் ab ஈக்குவல் டு பை ஆஃப் a பிளஸ் பை ஆஃப் b அல்லது பை ஆஃப் a டாட் பை ஆஃப் பின்னு வந்துருச்சு. ஸோ தீட்டா இஸ் ஹோமோமார்பிசம். எல்லாமே வந்துருச்சு. தீட்டாங்கிறது ஐசோமார்பிசம். ஸோ ஆர் பிளஸ் ஆக்சுவலாக இங்கே எழுதும்போது மாற்றி ஓகே மாற்றி எழுதினாலும் கரெக்டு தான். ஆர் பிளஸ் இஸ் ஐசோமார்பிக் டு ஆர். இப்போ இதே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் கமா ப்ளஸ் இங்கே நான் கீழே போட்டிருக்கேன் அதையே ஓகேவா இந்த இருக்கு பாருங்க. ஆர்லேருந்து ஆர் ப்ளஸ் காமிக்கலாமா சார்னா இப்படி காமிச்சு விட்ருங்க. எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்தீங்கன்னா இ பவர் ஏன்னு போடுங்க. ஏன்னா நம்ம ரெண்டும் ஒன்று தானே. இந்த ஐசோமார்பிசம்ங்கிற ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஃப்ளெக்சிவ் இருக்கும். அதாவது நீங்கள் சிம்பிளாக பாருங்களேன், ஒரு ஜின்னு ஒரு குரூப் எடுக்கிறீங்க சரியா? அந்த குரூப் வந்து அதே குரூப்புக்கு ஐசோமார்பிக்காக இருக்குமா? இருக்குமா இருக்காதான்னு சொல்லுங்கள். ஃபார் எனி குரூப் ஜி, ஜி இஸ் ஐசோமார்பிக் டு ஜி. இது கரெக்டாக தப்பா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்போ. ஒரு பை டிஃபைன் பண்ணுங்க. வெரி குட். பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஐடென்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடலாம் தாராளமாக. அதனால இது ஆல்வேஸ் ட்ரூ. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அடிச்சு பண்ணால் நம்ம ரிலேஷனில் படிச்சிருப்போம் இல்லையா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரெஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இப்படி எழுதியிருப்போம் நம்ம. ஏ இஸ் ரிலேட்டிவ் டு ஏ அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேர் ரெஃப்ளெக்சிவ். ரெஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஏன்னா மேபி மறந்துருக்கலாம் நிறைய பேத்துக்கு. சரி அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஜி இஸ் ஐசோமார்பிக் டு ஜி டேஷ். இங்கே இதுவே எக்ஸாம்பிள் தான். இந்த மேலே பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இங்கே மேலே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆர் ப்ளஸ்லேருந்து ஆருக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படியே ரிவர்ஸில் போட்டோம்னா ஆர் டு ஆர் ப்ளஸுக்கு ஃபங்க்ஷன் இப்படி மாற்றிடுறோம். அப்போ என்னவா தான் இருக்குது? ஐசோமார்பிசமாக இருக்கா? அதாவது ஜி இஸ் ஐசோமார்பிக் டு ஜி டேஷ் இம்ப்ளைஸ் ஜி டேஷ் இஸ் ஐசோமார்பிக் டு ஜி. கரெக்டா? இது என்னது? சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ 3 எடுத்துக்கிடுவோம். ஜி இஸ் ஐசோமார்பிக் டு ஜி டேஷ், அடுத்து ஜி டேஷ் இஸ் ஐசோமார்பிக் டு ஜி டபுள் டேஷ். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் அதாவது ஜியும் ஜி டேஷும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஜி டேஷும் ஜி டபுள் டேஷும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி எழுதிடலாம்? ஐசோமார்பிசம்னா அதான். சும்மா நீங்கள் மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிஹேவ்ஸ் அலைக், பிஹேவ்ஸ் லைக் அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானே? அப்போ இந்த ஐசோமார்பிசம்ங்கிறது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். கேட்கலாம் இதுவும் கூட. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே பார்க்குற ஐசோமார்பிசம் எல்லாமே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இன் பர்டிகுலர் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இந்த டொமைன் கோடமைனை மாற்றிடுவாங்க. நீங்கள் மாற்றினோடனே நம்ம இப்படி ஒரு வழியில் படிச்சிருந்தோம், இது வேற மாதிரி கொடுத்துருக்காங்களேன்னு விட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் இதை படிச்சிருந்தாலே போதும். ஐசோமார்பிசம்னு கேட்டு மாற்றி கொடுத்துருந்தாங்கனாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம்? ஐசோமார்பிசம்னு கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இது ரிவர்ஸில் போட்டாலும் ஐசோமார்பிசம் வந்துடும். இந்த ஐசோமார்பிசம்ங்கிறது ஒரு ரிலேஷன், ரெண்டு குரூப்பை கனெக்ட் பண்ணுது. இந்த ரிலேஷன் என்ன எப்படிப்பட்ட ரிலேஷனாக இருக்குன்னா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மொத்தம் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ரெஃப்ளெக்சிவ். ரெஃப்ளெக்சிவ்னா ஒரு எலமெண்ட்டுக்கு அதே எலமெண்ட் ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ ஒரு குரூப் வந்து அதே குரூப்பு ஐசோமார்பிக்காக இருக்கும். அதை நான் இங்கே காமிச்சிட்டேன் பை யூசிங் இந்த மேப்பிங். அதுக்கப்புறம் ஜி வந்து ஜி டேஷ்க்கு ஐசோமார்பிக்காக இருந்தால் ஜி டேஷ் வந்து ஜிக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். மாற்றிருக்கோம், உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி A is related to B implies B is இது வேணா நான் எழுதிடுறேன், மேபி இப்படி எழுதுனா உங்களுக்கு ஞாபகம் வரும். இது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, A is related to B and B is related to C. ரெண்டு எடுக்கணும் நீங்கள் எடுக்கும்போது.
B is related to C implies A is related to C. இதுக்கு பேர் வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த ரிலேஷனுக்கு பேர் என்ன வச்சுருவோம்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு வச்சுருவோம். நமக்கு ரியல் ஆன்சர்ல இதே கான்செப்ட் வரும். இது வந்து ஜென்ரல். இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலன்ஸ்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் அதே எலமெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இங்கே எலமெண்ட்டுங்கிறது செட்டு தான். அந்த ரிலேஷனுங்கிறது இங்கே ஐசோமார்பிசம் தான். நம்ம என்ன அடிப்படையில் இந்த ரெண்டு குரூப்பை ரிலேட் பண்ணுறோம் இங்கே ஐசோமார்பிசம் கான்செப்டை வச்சு. அப்போ ஒரு குரூப்புக்கு அதே குரூப்பு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஜிங்கிறது ஜி டேஷ்க்கு ஐசோமார்பிக்காக இருந்தால் நீங்கள் மாற்றி எழுதிக்கிறலாம். டிரான்சிட்டிவ் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி படி மாற்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி மொத்தம் 3 குரூப் எடுக்கிறீங்க. ஜிக்கு ஜி டேஷ் வந்து ஐசோமார்பிக்காக இருக்குது. ஜி டேஷ்க்கு ஜி டபுள் டேஷ் இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு போயிடணும். அதுவும் ஐசோமார்பிசமாக இருக்கும். இந்த ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு அட்வான்டேஜ். இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு மேபி ரிலேஷன் கூட மறந்துருக்கலாம். ஒரு சிம்பிளான இது சொல்கிறேன். இந்த ரிலேஷனுங்கிறதே நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா ஹியூமன்ஸ் நம்மன்னு நினச்சிக்கிறோம். ஓகேவா? இந்த ஏ இஸ் ரிலேட்டட் டு பிங்கிறத இங்கே நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா ஏ இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் பி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுறதுக்காக ரெண்டு ஒரே மாதிரி வார்த்தையாக இருக்கும். உறவினர் ரிலேட்டிவ் ஆஃப் பி. அதாவது ரெண்டு பேரை கூப்பிடுறீங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் ரிலேட்டிவாக இருந்தால் ஏவோட ரிலேட்டிவ் பி அப்படின்னு இருந்தால் இப்படி போய் எழுதிக்கலாம் நீங்கள். அதான் அர்த்தம். ரிலேட்டிவ்னா சும்மா பேருக்கு இந்த அண்ணன் அக்கான்னு கூப்பிட்றவங்க இல்லை, பிளட் ரிலேஷன். ஓகேவா? இப்படி ஒன்று டிஃபைன் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த ரிலேஷனை நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா? ஏ இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் பி. நான் ரிவர்ஸில் வரேன். மூணாவது கண்டிஷன் செக் பண்ணுங்க பார்ப்போம். இதை செக் பண்ணுங்க. ஏ இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் பி, பி இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் சி. அப்போ ஏ இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் சி. கரெக்டு தானே? அது ரிலேட்டிவ் தான். அதுக்காக ஒரே ரிலேட்டிவ்னு சொல்லலை. அப்படி வராது இல்லையா? ஏதோ ஒரு வகையில் சொந்தம், அவ்வளோதான். இது ஓகே வருமா? ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள். ஏ இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் பி. அடுத்து என்ன வரும்? பி இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் ஏ. கரெக்டா? இது கரெக்டு. சரி, இதுக்கெல்லாம் சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ ஏ இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் ஏ. இது கரெக்டாக தப்பா? சொல்லுங்க பாப்பா, இது கரெக்டாக தப்பா? டவுட்டாக இருக்குது இல்லையா? சரி, இங்கே இந்த ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன் பாருங்களேன். பிளட் ரிலேஷன்னா என்ன மேடம் அர்த்தம்? பிளட் ரிலேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏதோ ஒரு வகையில் என்ன சொல்றது, ரத்த ரீதி சொந்தம். ஒன்று அவங்க நம்மளோட அம்மா வயிற்றுல ஒரு அதாவது பிரதர் அல்லது சிஸ்டராக இருக்கலாம், அல்லது தாய் மாமாவாக இருக்கலாம். தாய் மாமா இருந்தால் என்ன ஆகும்? நம்ம அம்மாவோட ரத்தமும் அவங்க அம்மாவோட ரத்தமும் ஒரே இடத்துலேருந்து வந்திருக்கும். மீனிங் புரியுது உங்களுக்கு? இப்போ என்னோட கேள்வி, உடம்புல ஓடுற ரத்தம் ரத்தத்துக்கு கூட சம்மந்தப்பட்டதா இல்லையா? சம்பந்தப்பட்டதுதாங்க சார். இப்படி நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் விட இதானே ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது. இப்போ ரத்தத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா ஆமான்னு தானே சொல்லணும் நீங்க. புரியுதா? இது கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். ரைட்டா? ஏ இஸ் ரிலேட்டிவ் ஆஃப் ஏன்னா எவனுக்கோ சொந்தம் பண்ணி அப்போ எனக்கு நான் சொந்தம் இல்லையா? பேரு தான் சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்மளே சில நேரம் சொல்லுவோம்ல, அக்கா எப்படி பண்ணிட்டேன் பாருன்னு. அப்படி நினச்சிக்கோங்க. நீங்கள் சொல்லுவீங்களே, ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணிட்டீங்கன்னா நீங்களே சொல்லிக்கிறீங்களே, அக்கா எப்படி பண்ணிட்டேன் பாரு, அண்ணன் எப்படி பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படிம்பாங்க பையங்களா இருந்தா. இல்லை சில நேரம் தம்பி எப்படி பண்ணிட்டேன் பார்த்தியா போனாங்களாம் ஜென்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் தானே அப்போ. அந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம், ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்றதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, இப்படி லாஜிக்கலாக உங்களுக்கு வித்தியாசமாக யோசிக்க தெரியணும். இந்த ஏ இஸ் ரிலேட்டிவ் டு ஏ அப்படிங்கிறது. இன்னொன்று, இப்படி நான் சொல்லிட்டேன்னா இந்த ரிலேஷனுங்கிறது இனிமேல் மறக்காது. ஓகேவா? ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னது. ஓகே, நானே இது ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் லோ லெவலில் தானே இருக்கும் இந்த கான்செப்ட் ரிலேஷனுங்கிறது. ஆனால் என் மைண்டில் செட் ஆயிடுச்சு. அதனால் எப்போ சொன்னாலும் இந்த எக்ஸாம்பிளை வந்து சொல்லிடுவேன். ஓகே, ரைட். அப்புறம் இந்த மாதிரி பேருமே இருக்குங்க சார் இந்த கான்செப்ட். இந்த இப்போ அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும்னா, இதை யூஸ் பண்ணி ரெண்டு குரூப்ஸ்க்கு இடையில இருக்கிற விஷயங்களை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுக்கு போயிடுவோம். இப்போ இந்த பாருங்களேன், இந்த ரிசல்ட் பாருங்கள். எனி ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் அ சைக்கிளிக் குரூப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஒரு சைக்கிளிக் குரூப் இங்கே இருக்குது. ஓகேவா? இது வந்து மேபி ஒரு ஜின்னு வச்சுக்கிறேன். இது ஜி டேஷ்னு வச்சுக்கிறோம். அது என்ன சார் ஹோமோமார்பிக் இமேஜ்னா இது பூரா இங்கே மேப் ஆகும் இல்லையா? ஐசோமார்பிசம் நாங்கள் சொல்லலை, நல்லா பார்த்துங்க. ஹோமோமார்பிசம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மேப் ஆகும் இல்லையா? இந்த இங்கெல்லாம் மேப் ஆகுது. நான் டாட்டான்னு வைக்கிறேன். இதை பூரா ஒரு செட்டாக எடுத்துருங்க. நான் உள்ள ரவுண்ட் பண்ணுற மட்டும். அது சிம்பாலிக்காக எப்படி நம்ம மார்க் பண்ணோன்னா இப்படி மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி லெட்டரில் சொன்னோன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா எஃப் ஆஃப் ஜின்னு சொல்லலாம். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி டேஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கேஸில். வெறும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எனி ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் சைக்கிளிக் குரூப். இங்கே ஜி அப்படின்னா இங்கே ஜியில் இருக்க எந்தெந்த எலமெண்ட் இங்கே மேப் ஆகும் இல்லையா, அந்த இமேஜஸ், கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் மட்டும்தான் சொல்கிறோம். இதுவும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சைக்கிளிக். அதான் இந்த ரிசல்ட். ரைட்டா? அதே மாதிரி எபிலியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜி வந்து எபிலியனாக இருந்தால் எஃப் ஆஃப் ஜி என்னவா இருக்கும், எபிலியனாக இருக்கும். அதே தான் ஆன் டூ. ஓகே, இந்த ஆன் டூ சேர்த்துட்டாங்க. அப்போ ஆன் டூவாக இருக்கும்போது இங்கே நமக்கு என்ன வந்துடும், சாரி ஆன் டூமே சேர்த்துக்குங்க. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும், ஜி டேஷ்னு வந்துடும். அங்கே மேலே ஆன் டூ இருக்குது. எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி டேஷ் கரெக்டாக தானே? ஆன் டூக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன, ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்ப்போம். இன்னொன்று வந்து என்னது, ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன். ரேஞ்சும் கோடமைனும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணிடுவோம். லோயர் கிளாஸில் மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த ப்ரீ இமேஜ் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால் இப்படி பார்க்க சொல்லுவோம். ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன், அந்த லாஜிக் தான் இங்கே எடுக்கும்போதே நம்ம ஆன் டூ தான் எடுத்திருக்கோம். அதனால் இங்கே ஹோமோமார்பிக் இமேஜுங்கிறது ஆன் டூ, ஐ மீன் ஜி டேஷ் தான். சரி, இப்போ இந்த ரிசல்ட்டில் ஹோமோமார்பிக் இருக்க இடத்துல ஐசோமார்பிக் போட்டால் ரிசல்ட் கரெக்டாக வருமா வராதா? ஹோமோமார்பிக்கோட ஐசோமார்பிக்ங்கிறது ஸ்ட்ராங் கண்டிஷன். இப்போ ஹோமோமார்பிக் ட்ரூங்கும் போது ஐசோமார்பிக் என்ன வந்துடும், ட்ரூன்னு வந்துடும். நம்ம புரிஞ்சு படிக்கணும். இதை மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா இந்த ஐடியா கிளிக் ஆகாது எக்ஸாம் ஹாலில் போய். ஓகேவா? ஏன்னா இப்போலாம் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 and 3 ஒன்லி ட்ரூ, 1 2 3 ஆர் ட்ரூ அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் சைக்கிளிக் குரூப் சைக்கிளிக்னு இருக்கும். ஹோமோமார்பிக் இருக்க இடத்துல ஐசோமார்பிக் இருக்கும். ஸோ நம்ம கிளியர் கட்டாக படிச்சுட்டு போகலைன்னா நம்ம அங்கே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, இதோட ஸ்ட்ராங் கண்டிஷன் அது. அதனால் அதுக்கும் ட்ரூ தான். ரைட். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிவியல். இது 2 குரூப் எடுக்கிறீங்க. நம்ம அந்த ஜீரோ சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இங்கே ஐடென்டிட்டி. ஏன்னா ஜென்ரலாக பேசும்போது ஐடென்டிட்டிக்கு மேப் பண்ணுறோம். இது ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். ஆல்ரெடி நம்ம ஜீரோவை சொல்லிட்டோம். இது ஈஸியாக செக் பண்ணிடலாம். ப்ரூஃபே இதுதான். நம்ம ஆல்ரெடி லெக்சர்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஐடென்டிட்டி. ஆனால் ஐடென்டிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எந்த 2 குரூப்புக்கு இடையில வேணாலும் பண்ண முடியாது. இந்த 2 குரூப் என்னவா இருக்கணும், எனக்கு சேமாக இருக்கணும். இதை செக் பண்ணிங்க எப்போவுமே. ஓகேவா? ஏன்னா இங்கே நான் டொமைனில் இருக்கிற எலமெண்ட் வந்து எனக்கு கோடமைனில் இருக்கணும் இல்லையா? அப்போ ரெண்டும் ஒரே இதாக இருந்தால் தானே பாசிபிள், ஒரே செட்டாக இருந்தால் தானே பாசிபிள். இப்போ இங்கே ஜி இருக்குது, இங்கே ஜி இருக்குது, இங்கேயும் ஜி இருந்தால் தான் நான் எக்ஸுன்னு எடுத்தால் இமேஜ் எனக்கு எக்ஸ் வரணும். அப்போ இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ ஐடென்டிட்டி மேப்பிங்காக இருக்கட்டும், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் இருந்தே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா டொமைன் அண்ட் கோடமைன் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சேமாக இல்லைன்னா அந்த ரெண்டுக்கு இடையில நம்மளால் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது. அது மீனிங்லெஸ் அது. ஓகேவா? இதில் உங்களுக்கு என்ன ஒர்க்குனா இஎக்ஸ் எக்ஸைஸ்ன்னு போட்டிருப்போம். இந்த எக்ஸாம்பிள் 3 and 4 இருக்குல்ல, இது ஐசோமார்பிசமா இல்லையான்னு செக் பண்ணோம். செக் பண்ணீங்களா யாராவது? 3க்கு சொல்லுங்க பார்ப்போம். ஐசோமார்பிசமா இது? நாம் ஏற்கனவே இஜெட்டுக்கும் 2Z இடையில நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு டிஃபைன் பண்ணியிருந்தேன். அது இது ஒன்று தானே? இது பாருங்க, ஐசோமார்பிசமாக இருக்கணும்னா ஆன் டூ இருக்கணும் இல்லையா? இங்கே ஆன் டூ இருக்காது, 1 to 1 இருக்காது. இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஈக்கு தான் மேப் ஆகும். அப்போ ஈயை தவிர வேற யாருக்குமே ப்ரீ இமேஜ் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி 1 to 1 கிடையாது. பாருங்க, இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே எங்கே தான் போய் மேப் ஆகுது, ஈங்கிற நம்பருக்கு தானே மேப் ஆகுது. ஓகேவா? அதனால இதுக்கு ஆன்சர், தேர்டுக்கு ஆன்சர் நோ, நாட் ஐசோமார்பிசம். சரி, ஃபோர்த்து இது ஐசோமார்பிசம். ஓகேவா? இன்னும் சொல்ல போனால் இது ஆட்டோமார்பிசம் கூட. கரெக்டா? ஏன்னா அந்த குரூப்ல இருந்து அதே குரூப்புக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோமா?
ஆட்டோமார்பிசம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் ஆட்டோமார்பிசம். அந்த குரூப்ல இருந்து அதே குரூப் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால. இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்ம மேலே ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், பை ஆஃப் ஏக்குள்ள இ பவர் ஏன்னு ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி அது இ தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜென்ரலாக என்ன இருக்கலாம், 2 அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் ஒரு நம்பர் பவர் ஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஹோமோமார்பிசம் மட்டும் போட்டிருக்கோம். நீங்கள் என்னவும் செக் பண்ணிருங்க இது போக ஃபர்தராக. ஐசோமார்பிசம் ஃபோர்த் வந்து மேடம் இது பாருங்க, இங்கே இருக்கிற வேற ஒன்றும் இல்லை, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இருக்குல்ல சாதாரணமாக, நீங்கள் இதே மறந்துடுங்க, குரூப் தெரியவே மறந்துடுங்க. எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏ டு ஏ தான், ஏ டு ஏ. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஃபார் ஆல் எக்ஸ், இது ஐடென்டிட்டி தானே இதுக்கு பேர். உள்ளே என்ன இன்புட் கொடுக்கணும் அதே தானே வரும். அப்போ இது 1 1 on 2 கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? மேப்பிங்கே இதுக்கு போட்டிங்கன்னா இப்படி தானே இருக்கும். எக்ஸ்னா எக்ஸுக்கு மேப் ஆகும், ஒய்னா ஒய்க்கு மேப் ஆகும், இசட்னா இசட்டுக்கு மேப் ஆகும், அப்படி தானே இருக்கும். ஃபார் ஆல் எக்ஸ் தான். நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதே தான் அவுட்புட் வரும். சரியா? ஓகே, இதை ப்ரூஃப் பண்ணணும் சார். இது வந்து உங்களுக்கு பைஜெக்டிவ் வந்துடும். இது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, சாதாரணமாக நம்ம ஸ்கூல் லெவலில் படிக்கிற ஃபங்க்ஷன் கான்செப்டை வச்சே நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். ஐடென்டிட்டிங்கிறது எப்போவுமே என்னது உங்களுக்கு பைஜெக்டிவ். ஐடென்டிட்டி வந்து எப்போவுமே பைஜெக்டிவ். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே பைஜெக்டிவ். இது மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செக் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ஹோமோமார்பிசம் செக் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோமார்பிசம் பாருங்களேன். இப்போ பை ஆஃப் ஏபின்னு எடுக்கிறேன். பை ஆஃப் ஏபி உள்ள ஏபி தான் இன்புட் கொடுக்குறேன். அப்போ எனக்கு வெளியில் என்ன வரும், ஏபி தான் வரும். சும்மா இது அடையாளத்துக்காக ஏ டாட் பின்னு எழுதியிருக்கோம். இந்த முதல் இருக்க ஏ வந்து பை ஆஃப் ஏன்னும், ரெண்டாவது இருக்க பிஏ பை ஆஃப் ஏன்னு எழுதிடலாம். இப்போ இந்த இது மட்டும் பாருங்க, பை ஆஃப் ஏபின்னு எடுக்கிறேன், தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பின்னு வந்துருச்சு. நான் ரவுண்ட் பண்ணுறேன். அப்போ ஹோமோமார்பிசத்தோட கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆல்ரெடி இங்கே பைஜெக்டிவ்னு சொல்லிட்டோம், ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஐசோமார்பிசம்னு வந்துடும். இங்கே நம்ம இதில் வந்து நம்ம இங்கே பைசா ஹோமோமார்பிசம் சொன்னதுனால அதுக்கான ப்ரூஃப் மட்டும் இருக்கும். இந்த ஐசோமார்பிசம் செக் பண்ணுறது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பேன். இது தெரிஞ்சால் போதும். ஐடென்டிட்டிங்கிறது எப்போவுமே பைஜெக்டிவ், அது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ப்ரூஃபும் ஈஸியாக பண்ணிடலாம். ரைட், அதே மாதிரி இதையுமே செக் பண்ணிக்கோங்க, ஐசோமார்பிசமானு செக் பண்ணிடலாம். மேலே அதுக்கு மாடல் ஆல்ரெடி இருக்குது. இது கொஞ்சம் பாருங்களேன். ஆர் ஸ்டார் அப்படின்னா நான் ஜீரோ ரியல், ஆர் ப்ளஸ் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன், பை ஆஃப் எக்ஸுக்கு மாட் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஹோமோமார்பிசம். ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆர் ஸ்டார் ப்ராடக்ட் தானே, ப்ராடக்ட்ன்றப்போ ஈஸியாக வந்துடும். பை ஆஃப் எக்ஸ்ஒய்னு எடுத்தேன் அப்படின்னா மாட் எக்ஸ்ஒய்னு வரும். நமக்கு தெரியும் மாட் எக்ஸ்ஒய் எப்படி எழுதிக்கலாம், மாட் எக்ஸ் இன்ட்டு மாட் ஒய்னு எழுதிக்கலாம். இந்த முதல் இருக்க மாடலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக பை ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம், ரெண்டாவது இருக்கிறதுக்கு பதிலாக பை ஆஃப் ஒய்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஹோமோமார்பிசம். ஓகேவா? சரி, ஃபர்தராக செக் பண்ணுவோம். எனக்கு இப்போ வந்து ஹோமோமார்பிசம் ஓகே, 1 to 1 இருக்குமான்னு பாருங்கள். ஐசோமார்பிசம் ப்ரூவ் பண்ண போகிறோம், அதுக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஐ மீன் செக் பண்ணுவோம், ஐசோமார்பிசமான்னு செக் பண்ணுவோம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம், எப்படி எடுக்கணும் ஆக்சுவலாக 1 to 1க்கு பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஒய்னு எடுக்கணும். கரெக்டாக? விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரணும். சரி, இப்படி கூட வேணாம், ஜென்ரலாக கூட வேணாம். இது வந்து ஆர் ப்ளஸ், கரெக்டு தானே? ஆர் ப்ளஸ்னால் பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பர் இருக்காது. இங்கே 1 இருக்கும் இல்லையா? இப்போ நான் இப்படி கேள்வி கேட்குறேன், எந்தெந்த ரியல் நம்பருக்கெலாம் மாடலஸ் வேல்யூ 1 வரும்? ஆர் ஸ்டார், இங்கே மறந்துடக்கூடாது, ஆர் ஸ்டார். வெரி குட். இங்கே +1 எடுத்தீங்கன்னாலும் மாடலஸ் போட்டால் என்ன வரும்? +1 வரும். -1க்கு மாடலஸ் போட்டாலும் என்ன தான் வரும்? இதை மட்டும் பாருங்கள், இது 1 to 1 இல்லையா? இப்படி வந்துச்சுன்னா 1 to 1 கிடையாது. ஓகேவா? அப்போ 1 to 1 கிடையாதுனால என்ன பண்ண வேண்டியதில்லை, அடுத்து போக வேண்டியதில்லை, நாட் அன் ஐசோமார்பிசம்னு எழுதிடலாம். சரியா? ஓகே, ரிவர்ஸ்லையும் பார்ப்போமே. ஆன் டூ இருக்குமா?
ஃப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எக்ஸுங்கிறது ரியல் நம்பர் தானே இல்லையா? எல்லா ரியல் நம்பருக்குமே மாடுலஸ் வேல்யூ இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அது இன்னொன்று என்னன்னா ஆர் மைனஸ் போட் ஐ மீன் நெகட்டிவ் ரியல் நம்பர் வந்தால் தான் பிரச்சனை வரும் கோடமைனில். பட் அதுக்காக தான் ஆர் ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சா போதும். நம்ம ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக ப்ரூவ் பண்ண நினச்சாலும் வராது. பட் இருந்தாலும் நம்ம எம்சிக்யூ பொறுத்தளவில் இந்த மாதிரி ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணுறத விட இப்படி நீங்கள் யோசிக்கணும். இந்த நான் டயக்ராம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி யோசிக்கிறது பெட்டர். குயிக்காக ஆன்சர் கிடச்சிரும். கேட்பாங்க மேடம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். மாட் எக்ஸு, லாக் எக்ஸு, இ பவரு இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பார்த்து வச்சுக்கிறோம் நம்ம நல்லா. அதான் இப்போது நம்ம நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இப்போ நம்ம ஹோமோமார்பிசத்துக்கு கீழே எக்ஸாம்பிள் ஹோமோமார்பிசம் இருந்தால் கூட நீங்கள் அடுத்து வந்து நம்ம சொல்லாமலே என்ன பண்ணணும்னா அடுத்த லெவலுக்கு செக் பண்ணணும். ஐசோமார்பிசமாக இருக்குமான்னு செக் பண்ணணும். ஓகேவா? புக்கில் பார்த்தாலும் சரி, நம்ம மெட்டீரியலில் பார்த்தாலும் சரி, அப்படியே ஒன்று இருக்குன்னா அதோட விட்டுட்டு அப்படியே போகக்கூடாது. அடுத்த லெவலுக்கு நம்மளா யோசிக்கணும். சம்டைம் அது காம்ப்ளிகேட்டடாக கூட போகும். அப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு படித்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா மைண்டில் நிற்கும். சும்மா அப்படியே இருக்க மட்டும் அப்படியே பார்த்துட்டு போவோம், போதும் இட் இஸ் எனஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு நாலேஜ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகாது. நான் கேரண்டி கொடுக்குறேன். என்னன்னா உங்களுக்கு இப்போ என்ன லெவலில் நாலேஜ் ஐ மீன் கொஞ்சம் லோ லெவலாக இருந்தாலும் அதை நல்ல ஹை லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். அந்த இந்த தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா போதும். ஓகேவா? சரி, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா இந்த 7, 8, 9 இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஹோம்ஒர்க்காக நினச்சிக்கங்க. இது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோமார்பிசம் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டோம். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? ஒரு ஐசோமார்பிக் ஃபங்க்ஷனாவது இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அதை ட்ரை பண்ணுங்க. இந்த 3க்கு 7, 8, 9க்கு இதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இது என்ன சொல்ல வராங்க? இது சிமெட்ரிக் குரூப். எஸ்என் எஸ்எம்ங்கிற சிமெட்ரிக் குரூப். 2 வேற வேற சிமெட்ரிக் குரூப் வந்து ஐசோமார்பிக்கே இருக்காது. அதான் சொல்ல வராங்க. ஓகேவா? சரி, யாராவது இதுக்கு சிம்பிள் ப்ரூஃப் கொடுக்க முடியுமா? ஏன் 2 வேற வேற சிமெட்ரிக் குரூப் வந்து ஐசோமார்பிக்கா இருக்க முடியாது? கீழே எழுது. ஆர்டர் என்ன ரீசனுக்காக ஈக்குவலாக இருக்கணும்? எம் என்னங்கிறது நம்பரிங்க. கரெக்டு தானே? இப்போ நான் எம் நாட் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன். எஸ் வெரி குட். எஸ்எம்ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா எம் ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். எஸ்சிஎன்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா என் ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது குரூப் தியரிக்கே நம்ம போக வேணாம். நான் சாதாரணமாக ஒரு 9th 10th ஸ்டாண்டர்ட் வச்சு நீங்கள் யோசிச்சா போதும். 2 எலமெண்ட் இங்கே இருக்குது, 3 எலமெண்ட் இங்கே இருக்குன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஏற்கனவே இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே 2 இங்கே வேற வேற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பைஜெக்டிவ் நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது. எங்கேயாவது பிரச்சனை வந்துடும். 1 to 1 அல்லது ஆன் 2 எப்போவுமே 1 to 1 சொல்லக்கூடாது. இதில் 1 to 1 பண்ண முடியும் பாருங்க. இங்கே 2 இங்கே 3னா 1 to 1 பண்ண முடியும், ஆன் 2 பண்ண முடியாது. ஓகேவா? அதே இது இங்கே 3 இங்கே 2 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எம் என் வந்து எப்படிப்பட்ட நம்பர் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் நமக்கு தெரியாது இல்லை. இப்போ இங்கே 3 இங்கே 2 எடுத்துக்கிட்டேன்னா எப்படி பிரச்சனை வரும் பாருங்க. இதுவும் மேப் பண்ணிடலாம். இங்கே 1 to 1 போட முடியாது, 1 to 1 போட முடியாது. அது நான் இதை ஜென்ரலாக நான் சொல்ல முடியாது. 1 to 1 இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ பொறுத்து இருக்கு. சரியா? அதனால இது வந்து நீங்கள் குரூப் தியரி அவ்வளோக்குலாம் போய் ஹோமோமார்பிசம்லாம் போக வேணாம். அந்த பைஜெக்டிவ் கண்டிஷன் அடியாயிரும். ஸ்வேரா இப்படி சொல்லிடலாம், நாட் பைஜெக்டிவ் சொல்லிடலாம். கரெக்டா? நீங்கள் எஸ்எம்முக்கு எஸ்என்னுக்கு இடையில எந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் எம்மும் என்னும் வேற வேற ஆற மார்க் போடணும். எம்மும் என்னும் வேற வேற நம்பராக இருக்கும்போது எம் நாட்டிக்குள்ள இதையும் சேர்த்து இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பை டிஃபைன் பண்ணுறீங்கன்னா இந்த பை கண்டிப்பாக என்னவா இருக்காது, நாட் பைஜெக்டிவ். அதாவது இது வந்து உங்களுக்கு புரியறதுக்கான சிம்பிளான ரீசன் நான் சொல்றது. ஏன்னா ஐசோமார்பிசம்காக. சரி, ஹோமோமார்பிசம் இருக்குமா இருக்காதா? அது வந்து கொஞ்சம் நம்ம அந்த எம் அண்ட் எண்ணை வந்து பார்க்கணும். பட் அப்படின்னாலுமே நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா அந்த எலமெண்ட்ஸோட ஆர்டர் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை வரும்.
கரெக்டாக. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S3 இங்கே எடுக்கிறேன் டொமைனில், கோடொமைனில் S4 எடுக்கிறேன்னா ஆர்டர் வேரி ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல SM நாட் ஐசோமார்பிக். இதோட மீனிங் என்னென்னா எண்ணியமும் ஒரே நம்பர். தட் மீன்ஸ் என்னென்னா SN ஐசோமார்பிக்காக இருக்கும். இது ஆப்வியஸ் தானே இது, இல்லையா? ஒரு குரூப்புக்கு அதே குரூப் ஐசோமார்பிக்காக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ரெஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இதோட இன்னொரு மீனிங் என்னென்னா இப்போ இதை தவிர வேறு எதுவும் இருக்காது. அதாவது இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் N நாட் ஈக்குவல் டு M அப்படின்னு எடுத்தால் இப்போ ஒன்லி சரி ஓகே, இப்போ ஒன்லி கூட இருக்கலாம். இதுவும் நாட் ஐசோமார்பிக், அவ்வளோதான். SN இஸ் நாட் ஐசோமார்பிக் டு SM if and only if N நாட் ஈக்குவல் டு M. இதுவும் கரெக்டு தான். அந்த இடத்துல இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். ஏன் N ஈக்குவல் எம்னா மட்டும் ஐசோமார்பிக்காக இருக்குன்னா ஒரே குரூப்பாக இருக்கும். அது ஒன்று தான் வழி. ஹோமோமார்பிசம் ட்ரை பண்ணி பாருங்கள். SN டு SM ஜென்ரலாக ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை இப்போ ஒரு பர்டிகுலர் டைப்புக்கு மட்டும் அது ஹோமோமார்பிசமாக இருக்குமா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். இதில் Zn under addition modulo n is isomorphic to the group of all nth roots of unity. ஓகேவா? இப்போ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இல்லையா? இப்போ இந்த ரெண்டு செட்டும் ஐசோமார்பிக்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் மேப் பண்ணணும், இல்லையா? ஏதோ ஒரு பை ஏதோ ஒன்று Zn. ஓகேவா? Znலேருந்து இந்த nth root எண்டிங் இந்த பேர் இல்லை, என்ன பேர் வச்சுக்கலாம்? ஒரு μn அப்படின்னு வச்சுக்கலாம். இது நொட்டேஷன், சும்மா யூனிவர்சல் கிடையாது, சும்மா ஒரு நோட்டேஷன். நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் உங்கள் வேலை. நீங்கள் அதாவது Znலேருந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிற ஈஸியாக இருந்தாலும் அதையும் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐசோமார்பிசம்ங்கிறது சிமெட்ரிக்காக இருக்கும். இது மாதிரி இந்த ஒன்றுக்கு பண்ணணும். 7, 8, 9 இந்த 3 இருக்கும். ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிங்க. நான் எய்தர் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லைன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன். கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சதுக்கப்புறம் நான் அனுப்புகிறேன். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்ட கொஸ்டின், டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். என்ன ஆன்சர் வரும்? இது பாருங்களேன். நம்ம ஆக்சுவலாக பார்த்துட்டோம். நம்ம என்ன பார்த்தோம்னா பேஸ் ஈன்னு பார்த்தோம். நான் சொன்னேன் பேஸ் ஈனாலும் பேஸ் 10னாலும் ஒரே மாதிரி தான் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து ஐசோமார்பிசமாகவே இருக்கும். ஐசோமார்பிசம்னு உங்களால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா இதெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. ஏன்னா நாட்டுன்னு இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். அல்லது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக ப்ரூஃபும் பண்ணிடலாம். ஹோமோமார்பிசம் தானே ப்ரூஃப் பண்ணணும். phi of xy equal to phi of x, actually sorry, phi of xy equal to இதோட வேலை என்னன்னா log of xy. ஒரே ஒரு வித்தியாசம், பேஸ் 10 இருக்கும் அல்லது இருக்கும். பேஸ் 10 போட்டுக்கலாம். அகைன் இதே என்ன பண்ணிக்கலாம்னா log x பேஸ் 10 ப்ளஸ் log y பேஸ் 10 எழுதிக்கலாம். log mn ஃபார்முலா log y பேஸ் 10. இதை என்ன பண்ணிக்கலாம்னா phi of xன்னு எழுதிக்கலாம். இது phi of yன்னு எழுதிக்கலாம். இந்த டொமைன் அண்ட் கோடொமைன் ஆப்ரேஷன் வேறு, அதனால் இங்கே phi of x இன்ட்டு y வரும், இங்கே phi of x ப்ளஸ் phi of yன்னு வரும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே இந்த நாளில் எது இதுக்கு யூஸ் ஆகுது, கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா இது கிடையாது, இது நாட்டுன்னு தான் இருக்குது, இல்லையா? இப்போ இதில் ஒரு விஷயம் சார், சப்போஸ் ஏவும் கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா இது கரெக்டு தானே, பி தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு தோணும் என்ன சார் இதை வரைக்கும் செக் பண்ணால் போதுமா? சப்போஸ் பை இஸ் 1-to-1 அண்ட் ஹோமோமார்பிசம் கொடுத்தாங்கன்னா செக் பண்ணி ஆகணும். ஏன்னா 1-to-1 இருந்து ஹோமோமார்பிசம் இருக்கலாம். பட் மற்ற ஆப்ஷன்லாம் ஹோமோமார்பிசம் பற்றி சொல்லலை, நாட் 1-to-1 தான் கொடுத்துருக்காங்க, நாட் ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹோமோமார்பிசம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆக்சுவலி 1-to-1 ஆன்ட்டு வந்துடும். ஐசோமார்பிசம் இது. அப்புறம் இந்த கெர்னல்ங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வெக்டார் ஸ்பேஸில் பார்க்குற அதே கான்செப்ட் தான். கெர்னல்ங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரே கான்செப்ட் தான். மீனிங் என்னென்னா இந்த கோடமைனில் ஒரு ஐடென்டி இருக்கும், அங்கே 0 வெக்டார்னு சொல்லியிருப்போம், இங்கே ஐடென்டி சொல்லுவோம். மேபி அதோட பேர் நான் இங்கே இ டேஷ்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டொமைனில் இருக்கிற இன்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் தான்.
வேற ஒன்றும் இல்லை. பட் ஆன் டூன்னு கொடுத்தாங்கன்னா இது ஹோமோமார்பிசமாகவும் இருக்கு, ஆன் டூவும் இருக்குன்னு அர்த்தம். இன்டூங்கிறது ஜஸ்ட் ஹோமோமார்பிசம் அவ்வளோதான், அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆன் டூ கொடுத்தாங்கன்னா மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன் டூவும் சேர்த்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரிங்க. அதாவது எபிமார்பிசம் பார்த்தோமா, ஆன் டூ ஹோமோமார்பிசத்துக்கு பேர் எபிமார்பிசம். ஸோ இங்கே இந்த கெர்னல்ங்கிற கான்செப்ட் என்னன்னா, இந்த டொமைனில் இருக்கிற என்னென்ன எலமெண்ட்லாம் இந்த ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுதோ, இந்த செட்டு, இந்த சின்ன ரவுண்டு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த செட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெர்னல்னு பேர். கண்டிப்பாக மறந்துடக்கூடாது, ஐடென்டிட்டி எப்போவுமே ஐடென்டிட்டி தான் மேப் ஆகும். வேற வேற ஐடென்டிட்டி கூட இருக்கலாம், ஏன்னா வேற வேற குரூப்பாக இருக்கும்போது வேற வேற ஐடென்டிட்டி இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட ஹோமோவிசமாக இருந்தால் ஐடென்டிட்டி வந்து எங்கே தான் மேப் ஆகும்னா ஐடென்டிட்டி தான் மேப் ஆகும். அப்போ கே வந்து உங்களுக்கு நான் எம்டி, ஏன்னா அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னா ஐடென்டிட்டி இருக்கும். அது போக என்ன இருக்குன்னா, அங்கே நம்ம வெக்டார் ஸ்பேஸில் படிக்கும்போது இது சப்ஸ்பேஸ் ஆஃப் டொமைன் சொல்லியிருப்போம் இல்லையா, இங்கே வந்து சப் குரூப் ஆஃப் டொமைன். சப் குரூப்னா அப்போ இதை டிக் பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண சப் குரூப் கிடையாது, அது நார்மல் சப் குரூப். இதுதான் கரெக்ட். சரியா? கெர்னல் அப்படிங்கிறது நார்மல் சப் குரூப். எந்த 2 குரூப் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் ஹோமோமார்பிசம் இருந்துச்சு அப்படின்னா கெர்னலுங்கிறது நார்மல் சப் குரூப். அதில் வேணும்னே நம்ம பி அண்ட் டி கொடுத்து வச்சுருக்காங்க. மேபி பியை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சப் குரூப் தான் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சப் குரூப் தான் இருக்குது, நார்மல் சப் குரூப் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம் பிஏ செலக்ட் பண்ணால். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. எம்சிக்யூவில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆன்சராக இருக்கணும். சரியா? நீட் நாட் பி a கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கரெக்டை சூஸ் பண்ணுறதை விட பெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே கரெக்டு தான். இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னா, கெர்னல்னாலே நார்மல் தான், அது ஸ்பெஷல் டைப் அது. ஏன்னா நமக்கு அதை வச்சு தான் தியரம்ஸ்லாம் இருக்குது. அதனால் இதுதான் சூஸ் பண்ணணும். நீங்கள் கிளைம் பண்ணலாம், பட் அது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால் மார்க் நமக்கு போயிடக்கூடாது. ஆ அதாவது என்ன, இதை பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், 6th எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதாவது இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி, கோடமைனில் இருக்கிற ஐடென்டிட்டி என்னவோ இதுக்கு எதெல்லாம் மேப் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை ஒரு செட்டாக எழுதணும். அந்த செட்டுக்கு பேர் தான் கெர்னல். அந்த கெர்னலுக்குள்ள ஐடென்டிட்டி ஆஃப் தி டொமைன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது ஆப்வியஸ், அது எல்லாத்துலேயுமே பாருங்கள். இப்போ இங்கே முதல்ல எடுத்தவொடனே இந்த ஒன் போட்டோம் இல்லையா, இந்த ஒன்று எதை குறிக்குதுன்னா இந்த டொமைன் ஆர் ஸ்டாரோட ஐடென்டிட்டி அதுதான். ஏன்னா நீங்களே போட்டு பாருங்கள், இந்த ஒன்று ஒன்றுக்கு தானே மேப் ஆகும். இந்த ஒன்றுங்கிறது ஆர் ப்ளஸ் கமா டாட்டோட ஒன்று, நீங்கள் அப்படி பார்க்கணும். பார்க்கும்போதே கொஞ்சம் அப்படி பார்க்கணும். இது இ டேஷ்னு வச்சுக்கோங்க, இதை ஈன்னு வச்சுக்கோங்க. இது போக மற்ற எலமெண்ட் மேப் ஆகலாம், ஆகாமல் போகலாம். பட் எல்லா கலெக்ஷனையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் கர்னல். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் -1 நமக்கு என்ன ஆகுதுன்னா +1ங்கிற ஐடென்டிட்டி மேப் ஆகுது. அதனால 1 அண்டு -1 போட்டிருக்கோம். மாடலஸ் வந்து இப்போ இதில் பாருங்களேன், இதில் பாருங்கள் 5th எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து நம்ம கோடமைனோட ஐடென்டிட்டி என்னன்னா 1, ஏன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷன் தானே. இப்போ இதில் இருக்கிற எது இங்கே மேப் ஆகும் அப்படின்னா 0 மட்டும்தான் மேப் ஆகும். என்ன ரீசன்னா π(0) போட்டால் தான் 2/0 வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ டொமைனில் இருக்கிற 0ங்கிற எலமெண்ட் மட்டும்தான் கோடொமைனில் இருக்கிற ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். அதனால தான் இங்கே 0 மட்டும் போட்டிருக்கோம். எங்கேயுமே எம்டி வராது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலலாம் பாருங்களேன், π(x) = ஈன்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஐடென்டிட்டி தானே மேப் ஆயிருது. அப்போ ஹோல் ஜியே வந்துடும். ஆமாம், நீங்கள் ஆக்சுவலாக இன் பர்டிகுலர் ஐசோமார்பிசம் அப்படின்னு இருந்தால் கெர்னலில் ஐடென்டி மட்டும் இருக்கும். இதுலேருந்து அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கெல்லாம் கெர்னலில் ஐடென்டி மட்டும் போட்டிருக்கோமோ அந்த அந்த பர்டிகுலர் அந்த எக்ஸாம்பிளை மட்டும் எடுத்து அதை நீங்கள் ஐசோமார்பிசமானு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 1 பாருங்கள், ஐடென்டி 0 மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் 2ல் ஐடென்டி எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது கெர்னலில். எக்ஸாம்பிள் 3 விட்டுருங்க. எக்ஸாம்பிள் 4ல் ஐடென்டி மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் 5ல் ஐடென்டி மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் ஐசோமார்பிசமா அப்படின்னு யோசிங்க. ரெண்டுக்கு ரிலேஷன் இருக்குது ஆக்சுவலாக.
ஆக்சுவலி என்ன வரும்னா 1 to 1 ப்ரூவ் பண்ணலாம். கெர்னலில் ஐடென்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 1 to 1 இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, செகண்ட் ரிசல்ட் 1 to 1 if and only if kernel of I equal to IE. அது நான் உங்களுக்கு மீனிங் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த கிளாஸில் சொல்லுங்கள்.